வணக்கம். ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் புத்தகத்தை அடிப்படையா வச்சு நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நிதித்துறை, அதாவது ஃபினான்ஸ்ல வர்ற நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள் என்னென்னு நாம தோண்டி துருவி பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு சிம்பிளான ஆனா ரொம்பவே ஆழமான கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு கம்பெனியோட லாபம், அதாவது ப்ராஃபிட், அது மறுக்க முடியாத ஒரு உண்மையா இல்ல அது ஒருத்தரோட கருத்தை பொறுத்து மாறக்கூடியதா? நிதி எண்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற எண்ணத்தை இந்த கேள்வி நிச்சயம் மாத்தும். முதல்ல நாம எல்லாரும் நம்புற ஒரு பெரிய கட்டுக்கதையை உடைப்போம். ஃபைனான்ஸ்ல வர நம்பர்ஸ் எல்லாமே அசைக்க முடியாத உண்மைகள், ரொம்ப கச்சிதமானதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் அந்த பெரிய கட்டுக்கதை. நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்ததுன்னு கணக்கு, ஃபினான்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும் தானே. ஒரு கம்பெனி இவ்வளோ வித்திருக்கு, இவ்வளோ செலவு பண்ணிருக்கு, இதுல மாத்திரத்துக்கு என்ன இருக்கு? ஆனா கதை அவ்வளோ சிம்பிள் இல்லைங்க. சரி, இப்பதான் நம்ம விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வர்றோம். நிதிங்கிறது ஒரு கலை. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, ஃபினான்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். நிதி எண்கள்ங்கிறது வெறும் கணக்கு இல்ல. அதுல நிறைய அனுமானங்கள், மதிப்பீடுகள், மனுஷங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கலந்திருக்கு. அதனாலதான் அது ஒரு கலைன்னு சொல்றோம். இந்த ஸ்லைட பாருங்களேன், வித்தியாசம் நல்லாவே புரியும். நாம என்ன நினைக்கிறோம்? ஃபினான்ஸ் ஒரு சயின்ஸ் மாதிரி கச்சிதமா இருக்கும், தப்பே நடக்காதுன்னு. ஆனா உண்மை என்னன்னா, அது ஒரு கலை. அதுல நிறைய அனுமானங்கள், மதிப்பீடுகள் எல்லாம் கலந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஃபினான்ஷியல் நம்பர்ஸ் உண்மையை அப்படியே காமிக்காது, அதை பிரதிபலிக்கும், அவ்வளோதான். அந்த பிரதிபலிப்பை எவ்வளோ சரியா இருக்குங்கிறது கணக்காளரோட திறமையில தான் இருக்கு. இங்க சார்புன்னு சொன்ன உடனே தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ஏதோ ஏமாத்துற வேலை இல்ல, இது நேர்மையின்மைய பத்தியும் இல்ல. நாம சில விஷயங்களை அனுமானம் பண்ணி கணக்கு போடும்போது இயல்பாவே நம்பர்ஸ் ஒரு பக்கம் லைட்டா சாயும், அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த அனுமானங்கள், மதிப்பீடுகள்லாம் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எங்கதான் ஒளிஞ்சிருக்கு? வாங்க சில நிஜமான உதாரணங்களோட இதை புரிஞ்சுக்கலாம். ரெவென்யூ ரெகக்னிஷன், அதாவது ஒரு விற்பனைய எப்போ நிஜமாவே விற்பனையா கணக்கில எடுத்துக்கிறாங்க. இங்கதான் கணக்காளர்கள் தங்களோட முடிவுகளை பயன்படுத்துறாங்க. ரூல் படி பார்த்தா பொருள் வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்ட உடன் தான் கணக்குல எடுத்துக்கணும். இதுதான் சரியான பதில். ஆனா இதுலதான் சிக்கலே இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு மெஷினை சர்வீஸ் கான்ட்ராக்டோட சேர்த்து விற்கும்போது வருமானத்தை எப்படி பிரிப்பாங்க? இங்கதான் அக்கவுண்டன்டோட முடிவு ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த ஜெராக்ஸ் உதாரணத்தை பாருங்க. இது ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. ஒரு சின்ன அனுமானத்தை மாத்தினதுனால $6 பில்லியன் விற்பனையை தப்பா கணக்கு காமிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி முடிவுகள் ஒரு கம்பெனியோட தலையெழுத்தையே மாத்திடும். சரி, அடுத்ததா ஃபைனான்ஸ் ஆடிட்டரோட இன்னொரு டூல பாப்போம். அதுதான் தேய்மானம், அதாவது டிப்ரிசியேஷன். சிம்பிளா சொன்னா, ஒரு மிஷின் வாங்குற செலவை ஒரே வருஷத்துல காட்டாம அதோட ஆயுட்காலத்துக்கு பிரிச்சு செலவா காட்டுறதுதான் இது. இதுவுமே கணக்காளர்கள் எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவுதான். இப்ப இந்த சிம்பிளான வருமான அறிக்கைய பாருங்க. இந்த கம்பெனிக்கு $1000 நிகர லாபம் வந்திருக்கு. எல்லா நம்பரும் பார்க்க பக்காவா இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, மேஜிக். அந்த கம்பெனியோட சொத்துக்களோட ஆயுட்காலத்தை 3 வருஷத்துலேருந்து ஒரே வருஷமா மாத்துறோம். அவ்வளவுதான். தேய்மான செலவு $1000லேருந்து $3000 ஏறிடுச்சு. இப்ப அதே கம்பெனிக்கு $1000 நஷ்டம். என்னாச்சுங்க? ஒரே ஒரு சின்ன அனுமானத்தை மாத்தினதுக்கு லாபம் நஷ்டமா மாறிடுச்சு. இது ஏதோ நாம சும்மா சொல்ற கதையில, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அன்னு ஒரு பெரிய நிறுவனம் அவங்களோட 20,000 குப்பை லாரிகளோட தேய்மான காலத்தை அதிகமா காட்டி லாபத்தை கூட்டி காமிச்சாங்க. பாத்தீங்களா, இந்த கலையை எப்படி தவறாவும் பயன்படுத்த முடியும்னு இது ஒரு நல்ல உதாரணம். சரி, இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுதுன்னு நீங்க கேட்கலாம். வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இது உங்களுக்கு எப்படி உதவுன்னு சொல்றேன். இந்த ஃபைனான்ஸ் கலைய பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இனிமே நம்பர்ஸ சும்மா பார்த்துட்டு போற ஆளா இருக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலா ஒரு கிரிட்டிக்கல் திங்கரா மாறுவீங்க. நம்பர்ஸ பார்த்து பயப்படாம அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைய புரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டான கேள்விகளை கேட்பீங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல, வர டேட்டாவை கேள்வி கேளுங்க. எந்த நம்பர் உண்மை, எந்த நம்பர் அனுமானம்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அதுல என்னென்ன சார்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. கடைசியா, இந்த அறிவை வச்சு உங்க வேலையில சூப்பரான முடிவுகளை எடுங்க. ஃபோர்ட் கம்பெனியோட ஒரு மார்க்கெட்டிங் டைரக்டர் சொன்ன இந்த விஷயத்தோட முடிக்கலாம். அவர் சொல்றாரு, இந்த ரிப்போர்ட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ நேரம், என்ன சூட்ல சமைக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியணும்னு. ரொம்ப காமெடியா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இனிமே நீங்க எந்த ஒரு ஃபைனான்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்தாலும் இந்த நம்பர்ஸை எப்படி சமைச்சாங்கன்னு கேட்குற ஒரு புது பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். எண்களை நம்புங்க, ஆனா அது எங்கிருந்து வருதுன்னு எப்பவுமே கேள்வி கேளுங்க.